காவேரி வந்து நல்லா குழந்தைய கவனிச்சுக்கிறதால சீக்கிரமாக ரெக்கவர் ஆயிடுறாங்க குட்டி காவேரி. இதனால் வந்து விஜயும் நிம்மதி அடைகிறாரு. இந்த சூழ்நிலை காவேரி வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. குழந்தை வந்து குட்டி காவேரி வந்து ஸ்கூலுக்கு வரல. ஏன்னா அவளுக்கு உடம்பு சரியாததால் அனுப்ப வேணாம்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்லிடுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சர்க்குலர் வருது. அதில் வந்து சைன் போடுங்க மிஸ், இந்த மாதிரி உங்கள் கிளாஸில் யார் யார் கலந்துக்க போகிறாங்கன்னு பேர்லாம் லிஸ்ட்டாக இருந்தது, ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் சைன் போட்டு கொடுத்தீங்கன்னா அனுப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் எல்லாரோட பேரும் இருக்குது. ஆனால் குட்டி காவேரியோட பேர் இல்லை. அதனால் வந்து அம்மாவோட பேரை காவேரின்னு சொல்லிட்டு எழுதி வந்து சைன் போட்டு அனுப்பிச்சிடுறாங்க வந்து நம்ம காவேரி. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, விஜயை மீட் பண்ணுறாங்க காவேரி. இந்த மாதிரி குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைங்க அனுப்ப முடியாது, நாளைக்கு அவள் வந்தான்னா மனசு கஷ்டப்படுவா, நாளைக்கு சில்ட்ரன்ஸ் டே இல்லை, அதனால் நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. என்னங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லைங்க, எல்லாரையும் பார்த்து குழந்தை ஏங்கிடுவா, அவளோட ஏக்கம் ரொம்ப அதிகமாகிடும். ஏற்கனவே அவள் பருதி வச்சு போயிருக்கா, அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கா. இந்த சூழ்நிலை நான் அனுப்பிச்சேன்னா எல்லார் குழந்தைங்க எல்லாம் அம்மாவோட இருந்து சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த டைமில் அவளுக்கு அம்மா இல்லைன்னா அவள் ரொம்ப கஷ்டப்படுவாள். அதனால் வேணாங்க, நான் அனுப்ப மாட்டேன்றாங்க. இங்கே பாருங்கள், என்ன நம்பி அனுப்புங்க, அவளோட பேரை கூட நான் வந்து சேர்த்துட்டேன். நீங்கள் என்னங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நான் சொல்கிறது கேளுங்க, எனக்காக ப்ளீஸ் அனுப்புங்க, அவள் ஏக்கம் இல்லாமல் அவளுக்கு கஷ்டம் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் ப்ளீஸுங்க அப்படின்னு ஒன்று. சரிங்க உங்களுக்காக நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போகிறாரு. ஏன் காவேரி அனுப்ப சொல்கிறா, என்ன காரணமாக இருக்கும், ஒன்றுமே புரியலையே, குழந்தை ஏங்கி போயிடுவாள், அதை பற்றி காவேரி யோசிக்காமல் எப்படி இப்படிலாம் சொல்ல முடியும், காவேரி யோசிச்சு தானே எல்லாம் முடிவெடுப்பா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வராரு நம்ம விஜய். அப்பா இன்னைக்கு வந்து சில்ட்ரன்ஸ் வந்து டே இல்லைப்பா, இன்றைக்கி எல்லா குழந்தைங்களும் டான்ஸில் ஆடுவாங்க, இன்றைக்கி ஏன்ப்பா என்னை வர வச்சுங்க, எனக்கு தான் அம்மா இல்லையே, நான் தான் இதில் கலந்துக்கலையே அப்படின்னோடனே, உங்கள் மிஸ் தான் நீ கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டாங்க குட்டி, அதனால தான் நம்ம வரோம் அப்படின்னோடனே, அப்பா நான் எப்படிப்பா அப்படின்னோடனே, நீ உங்கள் மிஸ்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு விஜய் கூட்டிகிட்டு வராரு. பார்த்தா சாரதா அவங்க இருக்காங்க. வாடா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வந்து கட்டிக்கிறாங்க. என்னாச்சு, என்னை வந்து வர சொல்லியிருந்தா, எனக்கே ஒன்றும் புரியல அப்படி சாரதா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அத்தை, உங்களை வர சொல்லியிருந்தாளா? ஆமாம், நீ கட்டாயம் வரணுமா, அம்மாவும் கலந்துக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், அதான் எனக்கு ஒன்றும் புரியல, இது குழந்தையும் அம்மாவும் கலந்துக்கிற வந்து போட்டின்னு சொன்னாங்க, இதில் எப்படி வந்து அம்மு கலந்துக்க முடியும்னு நானும் கேட்டேன் அவகிட்ட. அம்மு கலந்துக்கிறா, அவள் சந்தோஷமாக இருக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்லியிருக்கான், அதனால் நீ கண்டிப்பாக வரணுமா, அம்மு நீ வந்து பார்க்கணும் அப்படி சொன்னால், அதனால தான் வந்தேன் அப்படின்னோன்னா ஆச்சரியமாக இருக்குது நம்ம விஜய்க்கு. விஜய் பார்க்குறாரு. பார்த்தா காவேரி வராங்க. அம்மு என்னாச்சு, லேட் ஆகிடுச்சு, சீக்கிரமா ட்ரெஸ் மாற்றணுன்றாங்க. என்ன சொல்கிறீங்க, நான் எதுக்கு ட்ரெஸ் மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாமோ. ஆமாம் அம்மோ, நீ தான் ட்ரெஸ் மாற்றுறோம், உனக்கு தான் இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இந்த ட்ரெஸ்ஸை மாட்டிக்கினே நீ வந்து ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிற அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அதெல்லாம் வேணாம், எல்லாரும் அம்மாவோட கலந்துக்கு உதவியும் மட்டும் தனியாக எப்படி கலந்துப்பா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. நீங்கள் அமைதியாக இருக்கீங்களா, நான் அதான் சொன்னேன்ல அம்மு கலந்துப்பா, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு, நான் பார்த்துக்கிறேங்க, என் மேலே நம்பிக்கை தானே குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, அப்புறம் எதுக்காக இப்போ வந்து நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னோடனே, அது இல்லைங்க, அது வந்து எல்லாரும் அதான் நான் பார்த்துக்கிறேங்க. அம்மு நீ மிஸ்ஸை நம்புறியா நம்பலையா? மிஸ் நான் உங்களை நம்புகிறேன் மிஸ். குழந்தையே நம்பிட்டா, அப்புறம் என்னங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் அமைதியாக உட்காருங்க, அம்மா நீயும் வந்து அவர் கூட போய் உட்காரு அப்படின்னோடனே, ஒன்றும் புரியாமல் வந்து நம்ம சாரதாவும் விஜயும் போயிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க ஸ்டேஜ், என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட பேரையும் வந்து சொல்லிகிட்டே வராங்க. அப்போ காவேரியோட பேர், குட்டி காவேரியோட பேர் சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக காவேரியும் பெரிய காவேரியும் குட்டி காவேரியும் ஸ்டேஜுக்கு வராங்க அம்மா பொண்ணா. அதை பார்த்த விஜயும் சாரதாவும் பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. அத்தை இங்கே என்ன நடக்குது அத்தை, எனக்கு ஒன்றுமே புரியல, காவேரி வந்து அம்மு கூட சேர்ந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறா, நினச்சி கூட பார்க்க முடியல, என்னாலே இதை நினச்சி பார்க்க முடியல மாப்பிள்ள, ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் சொல்கிறாங்க. உடனே வந்து நம்ம மிஸ் வந்து காவேரி வந்து நம்ம குட்டி காவேரி கூட சேர்ந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க, நம்ம ஸ்டூடெண்ட் காவேரி கூட அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதிர்ச்சி அடைகிறாரு நம்ம விஜய்.